நியூஸை பற்றி தான் நம்ம அடுத்தடுத்த கண்டென்ட் ஒவ்வொரு என்னோடய சேனல் உமா சேனலை பொறுத்த வரைக்கும், நியூஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் நியூஸ் மட்டும்தான், ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாட்டு, சினிமா இதை பொறுத்து தான் நம்ம அந்த கண்டென்ட்டை கொண்டு போக போகிறோம் நம்ம சேனலை. ஸோ க்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ சனிக்கிழமை நடந்த நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன பார்வை தான். என்ன நடந்தது அன்றைக்கி அப்படின்னா, போன சனிக்கிழமை அதாவது தமிழ்நாடு வெற்றிக் கழக தலைவர் சுற்றுப்பயணம் போகிறாரு. போயிட்டு திருச்சியில் அந்த மரக்கடை பகுதியில் மீட்டிங் நடக்குது. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, காலையிலேருந்து அந்த டிவியில், மெயின்ஸ் மீடியா டிவியில் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஷோ பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி போகிறாரு, இந்த மாதிரி வழி விஜய் பற்றி அந்த எல்லா மெயின்ஸ் மீடியாவிலையும் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதாவது லைவ் ப்ரோக்ராமாக. ஸோ இந்த பக்கம் என்ன பார்த்தீங்க, அன்றைக்கி ஈவினிங் இசையில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஞானின்னு கூட சொல்லலாம் இல்லையா, இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடந்தது இந்த பக்கம் சென்னையில். ஸோ அந்த பக்கம் கமல், ரஜினி எல்லாமே அந்த மீட்டிங் போயிருக்காங்க, அந்த பாராட்டு விழா கலந்துக்கிறாங்க. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு மீடியாக்கள் இந்த பக்கம் வந்துடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தமாக டைவர்ட் ஆகி மொத்த மீடியா விஜய் ஸ்போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்த்துட்டுன்ற வரைக்கும் மீடியாக்கள் எல்லாமே விஜய் ஸ்போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா, விஜய் போட்டால் வியூஸ் வரும் அப்படின்றதுனாலையா இல்லைன்னு தெரியல. ஸோ நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை. இப்போ இந்த பக்கம் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆளுங்கட்சியோட மீட்டிங். அதாவது இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க மீடியாக்கெல்லாம். இப்போது நம்ம இந்த அரசியல் பார்வையை பற்றி நம்ம பார்க்கும்போது, விஜய் என்ன அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல. ஸோ கூட்டம் அதிகமாக இருந்ததுனால கட்டுப்படுத்த முடியலையோ அப்படின்னு. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கார். அதாவது என்னென்ன வாக்குறுதிகள்லாம் அரசியல் கட்சிகள் இது வரைக்கும் 50 ஆண்டு காலத்தில், நான் குறுகிய வட்டத்துக்குள்ளே போக விரும்பலை. ஸோ ஐ திங்க் நான் ஒரு 50 வருஷம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறேன். அதனால் நம்ம புதியவர்கள் அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சம் அளவோடவே இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ 50 வருஷம் அரசியலை அவர் பேசுகிறாரு. ஸோ சில விஷயங்கள் பேசுகிறாரு, சில விஷயங்கள் விட்டுட்டாரோ அப்படின்னு கூட தோணுது. ஸோ அந்த மீட்டிங் ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடு, கட்டுப்படுத்த முடியல. அவ்வளோ கூட்டம் அவரே எதிர்பார்க்கல. மிஸ்டர் விஜயே கூட அவ்வளோ கூட்டத்தை எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டில் 50 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி, ஆட்சியில் இருக்கிற கட்சி, புதியதாக வந்த கட்சிகள், அதாவது விஜய்க்கு முன்னாடி வந்த கட்சிகள் யாருமே இவ்வளோ கூட்டம் செய்கிறோம் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. மீட்டிங்கில் இவ்வளோ பேர் வருவாங்களா அப்படின்னு. இப்போது இவ்வளோ பேர் வந்திருக்காங்க ரசிகர்கள், இவங்களெல்லாம் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா, ஸோ எலெக்ஷன் அப்போ 2026 தான் அதை பார்க்க முடியும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் கட்சிகளோட வயிற்றில் புளியை கரைச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்லலைங்க. ஊருக்குள்ளே தான் பேசிக்கிறாங்க. இது நான் சொன்னதா இல்லை, என்னோட கருத்துக்கள் இல்லை, ஊருக்குள்ளே அப்படி பேசிக்கிறாங்க. ஜனங்களோட பார்வை என்ன அப்படின்றத நம்மளோட பார்வையை தவிர நம்மளோட தனிப்பட்ட பார்வைன்னு ஒன்றும் கிடையாது. மக்களோட பார்வை, நம்ம நெருக்கமானவர்களோட பார்வை, அதுதான் நம்ம இப்போ பேசுகிறோம், அதை தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்த 26 இவருக்கு எப்படிப்பட்ட சவாலாக இருக்கும் அப்படின்னா, மிகப்பெரிய பிக் கட்சி, அதாவது 2 திராவிட கட்சிகள், அதை எதிர்த்து இவர் போட்டி போடணும். அந்த போட்டி இவரால் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்ட்ராங்கான இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி இவர் எப்படி போட்டி போட போகிறாரு, இவரோட கொள்கைகளை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போக போகிறாரு அப்படின்றதுலாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது மக்கள் மத்தியில். இவர் எந்த மாதிரி போக போகிறாரு அப்படின்றது. இப்போ அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றலை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இவர் என்ன மக்கள் மத்தியில் வாக்குறுதி வைக்க போகிறாரு. இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, என்னென்னா, நான் எந்த வாக்குறுதியும் கொடுக்க விரும்பலை, மக்களை ஏமாற்ற விரும்பலை அப்படின்னு பெரம்பலூர் இதில் அவர் பேசியிருக்காரு. கொஞ்ச நேரம் தான் பேசினார், ஒரு 10 மினிட்ஸ் தான் பேசியிருக்காரு. ஏன்னா அங்கங்கே
மைக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா திருச்சியில் பேசுனது யாருக்குமே கேட்கல அவர் என்ன பேசினார் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் இப்போது 2 கட்சி இவர் வந்து பேசுனது என்ன சொன்னார் அப்படின்னா, அடிப்படையாக கல்வி, சுகாதாரம், மற்ற உள்கட்டமைப்பு பிரச்சனைகளை வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மேம்படுத்துவோம் அப்படின்னு சொன்னார். மற்றவங்கள மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டு நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் எப்படி கொண்டு போகிறாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, 50 வருடம் இந்த தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ராங்கான ஹோல்டு, அதாவது வந்து அவங்களோட தொண்டர்கள் பலம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை, யதார்த்தமும் கூட.